கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வசனத்திலிருந்து யெகோஷுவாவின் பெயரில் இருக்கிற அந்த மகிமை குறித்து நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருடைய காரியங்கள்ல ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது யெகோஷுவாங்கிற பெயர்ல. சோ இந்த யெகோஷுவாங்கிற பெயர்ல அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக இந்த காரியங்களை நான் போடுகிறேன். வாசிக்கல ஒரு வசனத்தை, ஏசாயா 22ஆம் அதிகாரம் அதுல 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறோம். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். நாம் தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீர்தாமே ஆசீர்வதித்தாரும். வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யெகோஷுவாங்கிற பேர்ல இருக்கிற ஒரு சில சந்தேகத்தை இன்னைக்கு நம்ம சந்தேகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். யெகோஷுவாங்கிற பேர்ல இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை யெகோஷுவான்னு சொல்லக்கூடாது, அது யாஷுவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. சோ இந்த காரியத்தை குறித்து இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் நம்ம பார்க்க போற காரியங்களை நம்ம பார்க்கலாம். யெகோஷுவாங்கிற பேர்ல உள்ள ஸ்பெல்லிங் நான் முதல்ல எழுதி போடுறேன். அப்பதான் நம்ம அதுல இருக்கிற மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். யெகோஷுவால மொத்தம் 7 ஸ்பெல்லிங் உண்டு. அதாவது முதல் எழுத்து யாத், அது பிறகு ஹே, அது பிறகு வாவ், ஷின், and then வாவ், அது பிறகு ஆயின், அது பிறகு ஹே. இந்த 7 எழுத்து சேரும் போது இத நம்ம யெகோஷுவான்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த யெகோஷுவாங்கிற பேர்ல இப்போ ஜனங்களுடைய விவாதம் என்ன அப்படின்னா, இந்த 2 எழுத்து சேரும் போது இது யா, இந்த 4 எழுத்து சேரும் போது இது ஷுவா. சோ இந்த வாவ் சைலண்ட் அல்லது இந்த வாவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சோ அப்படி இதை எடுத்தாச்சு அப்படின்னா யாஷுவான்னு சொல்லி ஆயிரும். அதாவது யெகோஷுவா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வசனத்தை வச்சு அவங்க சொல்ற ஒரு காரியம் உண்டு. சோ அதை குறிச்சு நம்ம என்ன செய்ய போறோம், மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க போறோம். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இந்த வசனத்தை பற்றி பார்க்கும்போது அது மேசியாவை குறிக்கிற ஒரு காரியமா இருக்குது. மீண்டும் அது முதல்ல இருந்து வாசிக்க கேளுங்க. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா நம்மளுக்கு மேசியா பற்றி தான் குறிக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை மீண்டும். அடுத்த அது கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவனை உறுதியான இடத்தில், அவனை யாரு தோல்ல அவர் இந்த தாவீதின் திறவுகோலை வைக்கிறாரோ அவனை, அதாவது மேசியாவை ஆணியாக கடவுவேன். மேசியா அங்க சிலுவையில் அடிக்கப்படுற காரியம் இங்கே வந்தாச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு, அவரை ஆணியாக கடவுவேன். அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாரைய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்படும் சொல்லி பைபிள் சொல்லுது.
இந்த பிடுங்கப்படுதல், ஆணி பிடுங்கப்படும், ஆணி பிடுங்கப்படும், அதனால இந்த வா வராது, இந்த ஆணி வராது, அதனால யாஷுவான்னு சொல்லிதான் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்றாங்க. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. உறுதியான இடத்துல ஆணியாக கடவுவேன், அதுக்கு பிறகு அந்நாளிலே அந்த ஆணியை நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்றார். பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ ஆணி பிடுங்கப்படும் சொல்லி சொல்லும் போது அவங்க இந்த ஒரு ஆணி நினைக்கிறாங்க. இந்த யெகோஷுவாங்கிற பேர்ல ஒரு ஆணி கிடையாது, இந்த இடத்துல 2 ஆணிகள் உண்டு. அப்படி நீங்க பிடுங்கினீங்க அப்படின்னா இந்த 2 ஆணியையும் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், எடுக்க வேண்டியிருக்கும். 2 ஆணியை நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப இதனுடைய உச்சரிப்பு யாஷுவான்னு சொல்லி வராது, அதாவது யாஷான்னு சொல்லி வந்துரும், யாஷான்னு சொல்லி வந்துரும். இது யா, அடுத்தது இதுல ஷா, SHAH, இந்த யூவை விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம யாஷா அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ அந்த ஆணி பிடுங்கப்படுங்கிற காரியத்துல வரும்போது நீங்க எதையும் பிடுங்கிற வேண்டாம். கர்த்தருடைய பெயர்ல எந்த சேஞ்சஸும் பண்ணிடாங்க தயவு செய்து. ஏன்னா கர்த்தருடைய பெயர் இதுதான் வேதம். யெகோஷுவாங்கிற பெயர் இது வேதம், இதுதான் தோரா. தோரால சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க இதுல இருந்து ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, ஒரு வார்த்தையை நீங்க குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம எதுவுமே செய்ய முடியாது, பேர்ல எதுவுமே செஞ்சிடாதீங்க. பாருங்க, இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் வசனத்தின் அடிப்படையில இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன கணிப்பு என்ன செய்யறாங்க, போடுறாங்க. இந்த மன கணிப்பு வேதத்துல செல்லாது. உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய மத்த காரியத்துல நீங்க கணிப்பு வைங்க. ஆனா வேதத்துல வரும்போது வேதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் வேதமே கொடுக்கும். இத நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை குறிச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீப்ரூ கிரீக் லெக்சிகன் பைபிளை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஹீப்ரூ கிரீக் லெக்சிகன் பைபிள்ல இயேசுங்கிற பேருக்கு ஹீப்ரூல என்ன பேருன்னு சொல்லி கொடுத்துருக்குன்னு பாருங்க. யெகோஷுவான்னு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை நீங்க கூட்டவும் கூடாது, ஒரு வார்த்தையும் குறைக்கவும் கூடாது. நீங்க இன்னைக்கு அநேக பேர் ஒவ்வொரு விதமா என்ன செய்ய கூப்பிடுவாங்க. நீங்க எப்படியும் கூப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஏசப்பாவுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னா யெகோஷுவா. இங்க ஏசாயா 22ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அவங்க ஆணியை பிடுங்கப்படும், ஆணி முறிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆணியை மட்டும் எடுக்கிறாங்க, ஒரு ஆணியை மட்டும் எடுக்கிறாங்க, இன்னொரு ஆணியை அவங்க மறந்துடுறாங்க. சோ இதுல எதுவுமே இந்த பேர்ல எந்த காரியமும் உங்களுக்கு இதாகாது. ஏன்னா ஆணின்னு சொல்லும் போது இந்த ஆணியை குறிப்பிடல, ஆணியினால் ஏற்படுத்தப்பட்ட காயத்தை இண்டிகேட் பண்ணுது. அவருடைய தழும்புகளினால் நம்ம குணமாறும், அந்த ஆணியினால் குணமாறும் சொல்லி எழுதப்படல, தழும்புனாலதான் நம்ம குணமாறும். சோ அந்த ஆணியினால் ஏற்படுத்தப்பட்ட தழும்புகள் அதை இண்டிகேட் பண்ணுது. சோ இந்த யெகோஷுவாங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த யாஷுவாங்கிற குழப்பம் வரும். தயவு செய்து யாஷுவாங்கிற பேர் இது அராமிக் வார்த்தை, இது ஹீப்ரு வார்த்தை கிடையாது. நீங்க நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படின்னு கொடுக்கப்பட்ட இடத்துல அங்க ஆங்கிலத்துல KJV வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நூனின் குமாரனாகிய யெஷுவா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த யெஷுவா அப்படிங்கிற வார்த்தைய அவங்க யாஷுவா அப்படின்ட்டு உச்சரிப்பாங்க. அதுல இந்த நடுவுல இந்த ஹெச் என்ன செய்யாது, வராது. வெறும் ஏன் மட்டும் தான் மாத்திருப்பாங்க. சோ இந்த யாஷுவாங்கிற உச்சரிப்பு இது அராமிக் மொழியில உள்ள உச்சரிப்பு, இது ஹீப்ரு மொழியில் உள்ள உச்சரிப்பு கிடையாது. ஹீப்ரு மொழியில நம்ம ஏசப்பாவுடைய ஒரிஜினல் பெயர் யெகோஷுவா தான், அது யாரும் மாற்ற முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதுல கிராமரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கிராமர் நம்மளா உருவாக்கணும், ஆனா இதுல எல்லா கிராமரும் கருத்து அடக்கி வச்சிருக்கிறார். தேவனுடைய கிராமர் வேற, நம்ம படிக்கிற கிராமர் வேற. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கிராமரை நீங்க பார்க்க முடியும். நான் இந்த யெகோஷுவாங்கிற பேர்ல உள்ள டீகோடிங் நான் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கிறேன். அந்த டீகோடிங்கை நீங்க மெதுவா ரெஃபர் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. ஜஸ்ட் அதை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அதை நீங்க ஸ்டடி பண்ணுங்க. ஒவ்வொரு பாயிண்டா நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணுங்க. எந்த சந்தேகம் இருக்குமானால் நீங்க எனக்கு டைரக்டா நீங்க தொடர்பு கொள்ளலாம். யெகோஷுவாங்கிற பேர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ண முடியாது. ஒரு எழுத்தை கூட நீங்க எடுத்து போட முடியாது. So this is very very important.
சோ இந்த வார்த்தை ஏசாயா 22:22 சொல்லப்பட்ட வார்த்தை வச்சு ஆணி பிடுங்கப்படும், அதனால இந்த ஆணி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆணி எடுக்கவே முடியாது. பதிலுங்க, இந்த ஆணி எடுத்தீங்கன்னா இந்த ஆணியையும் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த யெகோஷுவாங்கிற பேருடைய உச்சரிப்பு வந்து யாஷுவாவா இருக்காது, யாஷா அப்படின்னு சொல்லி மாறிடும், யாஷான்னு சொல்லி மாறும். சிந்திச்சு பாருங்க, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்க வேண்டாம். நம்ம தேவனுடைய பேர்ல எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். இயேசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. நீங்க சொல்றபடி தப்பு இல்ல. இயேசுன்னு சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க, யெஷுவான்னு சொல்லுங்க, யாஷுவான்னு சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க. ஆனா ஹீப்ரூல இவருடைய பேர் என்ன அப்படின்னா யெகோஷுவா. அந்த பேர்ல எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க டேக்ஸ் பைபிள், இன்னைக்கு நிறைய பேர் டேக்ஸ் பைபிள பயன்படுத்துறது உண்டு. டேக்ஸ் பைபிள்ல மத்தேயு 1:21 அதனுடைய கமெண்ட்ரி செக்ஷனை பாருங்க. அதுல யெகோஷுவா பற்றி அதுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து நீங்களே அதை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. இப்படி நிறைய வேதாகமத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்திருக்கிறேன். அந்த ப்ரூஃப் வச்சு நீங்க ஏற்கனவே நீங்க என்ன செய்யலாம், பார்த்துக்கிடலாம். இந்த உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட இந்த ஆணி இது பிடுங்கப்படும் சொல்லும் போது இது அந்த ஆணி இந்த ஆணி பற்றி சொல்லல, அது கிருபையை பற்றி சொல்லுது. நீங்க இந்த பெயருக்குள்ள எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண முடியாது. பேர் தான், அதுல எந்த மாற்றமும் நீங்க பண்ண முடியாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேள்வி எனக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்க மத்தியில வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. யெகோஷுவாங்கிற பேர்ல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருக்குமானாலும் நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க கேட்கலாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பாருங்க, இத ஒரு உபதேச ரீதியா கொண்டு போயிடாதீங்க. டாக்டரின் வந்து அது மிகவும் மோசமானது. டாக்டரின் வந்து அன்பை தணிச்சிருது, அன்பை குறைச்சிருது. அது ஒருத்தர் யாவே சொல்றார், இன்னொருத்தர் யாவான்னு சொல்றார். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாவேன்னு சொல்றாங்க, இவங்க யாவான்னு சொல்றாங்க. நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு பேசுவார். ஏன் கூட பேசின தேவன் உங்களோடும் பேசுவார். எத்தனை நூற்றுக்கணக்கான வசனத்தை கொடுத்து என்னோடு பேசினார். எல்லா வசனத்திலையும் நான் உங்களுக்கு யெகோஷுவா பேரனை எடுத்து காமிக்க முடியும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் யெகோஷுவாங்கிற பெயருடைய சாயலை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேள்வி கேட்ட சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் பல கேள்விகள் உருவானாதான் நம்ம இன்னும் அந்த பேர்ல இன்னும் கன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வர முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, இந்த அருமையான தருணத்தை கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை குறித்து இன்னொரு விளக்கத்தை கொடுப்பதற்கு நீங்க உதவி செய்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய குழப்பத்தை தீர்த்தருளும். ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.